இப்போ இந்த தேசிய விருது கிடைச்சிருக்கு, இது எப்படி பார்க்குறீங்க? இந்த ஒரு படம் வந்து கமர்ஷியலான ஒரு மூவி. பொதுவாக படங்கள் வந்து வரலாற்று சார்ந்த படங்களுக்கும் இல்லை வேறு ஒரு மாதிரி கருத்து சார்ந்த படங்களுக்கும் வந்து விருதுகள் கிடைக்கும் போது இந்த மாதிரி ஒரு ட்ராமாட்டிக்கலான ஒரு மூவிக்கு விருது கிடைச்சிருக்கு. இது எப்படி பார்க்குறீங்க? இது வந்து ஒரு ரொம்ப நல்ல ட்ரெண்டாக தான் பார்க்குறேன். ஏன்னா இந்த இந்த மாதிரி படத்துக்கு ஒரு குஷனிங் இல்லை, லைக் காஸ்டியூம் ட்ராமா இல்லை செட்ஸ், பெரிய செட்ஸ் இல்லை பெரிய ப்ரொடக்ஷன் வேல்யூஸ் அந்த மாதிரி இல்லாத ஒரு குஷனிங் இல்லாத ஒரு படம். ஸோ பியோர்லி அது வந்து நம்ம பர்ஃபார்மன்ஸ்க்கு மட்டும்தான் கொடுத்த ஒரு படம். ஸோ திருச்சிற்றம்பலம் அந்த மாதிரி ஒரு படம், 4 பர்ஃபார்மன்ஸஸ் தான் அந்த படத்தில், அந்த படத்தோட ஹைலைட். ஸோ அந்த மாதிரி ஒரு படத்தை ரெக்கக்னைஸ் பண்ணால் தட்ஸ் அ வண்டர்ஃபுல் திங் ஐ ஃபீல். நீங்கள் படம் நடிக்கும் போது படப்பிடிப்பில் ஏற்கனவே தனுஷ் சாரும் தேசிய விருதுகள் நிறைய வாங்கியிருக்காரு. அவரோட இன்புட்ஸும் எந்த அளவுக்கு உங்களுக்கு இந்த படத்துக்கு முக்கியத்துவமாக இருக்கும்? எல்லாரும் வந்து ஒரு இமேஜின் பண்ண மாதிரி நம்ம வந்து எல்லாரும் ஒன்றா தான் ஒர்க் பண்ணோம். எல்லாரோட இன்புட்ஸும் இருந்தது அதில். அண்ட் எஸ்பெஷலி நம்ம 4 பேர் வந்து வி வர் ஆக்சுவலி ஃபேமிலி மாதிரி இருந்தோம். ஸோ நம்மளோட இன்புட்ஸ் வந்து எல்லாமே சேர்ந்து ஒரு டீமாக தான் நம்ம வந்து அதை பண்ணியிருக்கோம். ஃப்யூச்சர் ஹீரோயின்ஸ்க்கு எப்படி ஒரு ஹீரோயின் ஓரியன்ட் சப்ஜெக்ட்ஸை வந்து சூஸ் பண்ணுறது பெட்டரா இல்லை கமர்ஷியல் மூவிஸாக சூஸ் பண்ணுறது பெட்டரா? இந்த மாதிரி என்ன மாதிரி படங்கள் தேர்வு பண்ணால் நமக்கான அங்கீகாரம் கிடைக்கும்னு நினைக்கிறேன்? ஹீரோயின் ஓரியன்ட் மூவிஸ்னு அப்படி சொல்கிறது எனக்கு அவ்வளோ பிடிக்காது. அந்த மாதிரி ஸ்பெசிஃபிக்காக நம்ம பார்த்து இப்படி பண்ணால் நம்மளுக்கு கிடைக்கும், அப்படி பண்ணால் நம்மளுக்கு கிடைக்கும்னு என்கிட்ட கேட்குறது தப்பு. ஏன்னா நான் அந்த மாதிரி யோசிக்கிறதே இல்லை. ஐ டோன்ட் நோ, மை லைஃப் இஸ் நாட் கான் லைக் தேட். நல்ல படமாக பண்ணணும், லைஃப்பில் ஏதாவது நல்லதாக அச்சீவ் பண்ணணும், நம்ம பண்ணுற படம் வந்து நல்ல ஒரு இம்பேக்ட் வரணும். அதுதான் நான் யோசிக்கிறேன். கடைசியாக அந்த படத்தில் வந்து சாங்குக்கும் இந்த வாட்டி விருது கிடைச்சிருக்கு, அந்த மேகம் கறக்குது சாங். இது எவ்வளோ அந்த அழகான அந்த கோரியோகிராஃபி அது? ஐ திங்க் அது வந்து நீங்கள் என்ன கேட்க தேவையில்லை, நீங்களே சொல்ல முடியும் தட் இட்ஸ் அ பியூட்டிஃபுல்லி கோரியோகிராஃப்ட் சாங். ஸோ இட்ஸ் வெரி மச் டிசர்விங் ஆஃப் அ நேஷனல் அவார்ட். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.